ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்குறோன்னா ஆட்டுக்குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல குடலை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. நாங்கள் குக்கரில் தான் இது பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் அதேமாரி பண்ணுவாங்க. நீங்களும் அதேமாரி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குடல் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக இது மாதிரி இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அரைச்ச மசாலாவும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுவும் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த மசாலா என்ன ஏதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல குடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல நம்ம வதக்கணும். வதங்கினா அதில் கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்கள், இதில் தண்ணி கொஞ்சம் அதே விட்டுருச்சு. இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் தான் நம்ம வெறும் பச்சை தண்ணி அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஓரளவுக்கு அதில் இருக்கிற தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குடல் முழுவதும் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது நல்லா வேகணும். இதில் இருக்கிற நம்ம இந்த தண்ணி சாப்பிட்லாம். வெறும் இதாகவே நம்ம 7-8 விசில் விட்டதுக்கப்புறம் இது வயிற்றில் இருக்க குடல் புண்ணுன்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த புண்ணெல்லாம் ஆறும். அதுக்கும் நம்ம இது சாப்பிடுவோம். இது உப்பு தண்ணின்னு சொல்லலாம். அது உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வெறும் சாதத்தில் கூடயும் அந்த தண்ணி எடுத்து அதில் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ 8 விசில் விட்டு இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ குடல் நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்குது என்னன்னு பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதனோட மசாலா என்ன இது பண்ணி வறுத்து அரைக்கிறோன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது நான் மட்டன் குழம்பு நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் பச்சை பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்தது கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 4 தான் எடுத்தோம். அது 2ஐயும் சேர்த்து இப்போ நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இஞ்சி 1 ஸ்பூனும் பூண்டு 1 ஸ்பூனும் அரைச்சது மாரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்ச மசாலாவை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். இது வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வதக்கின மசாலா இருக்கு இல்லையா, அது இதோடு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது இதோட மசாலாவையே அரைச்சது போக மீதி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல அந்த தண்ணியும் அது இல்லாமல் செலவும் கொஞ்சம் இருக்கும், அந்த மசாலாவும் அது இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாவுடைய தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அரைச்ச மசாலாவும் இதில் இருக்குது. அதையும் கரைச்சி இதில் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் அடுத்தது வேக வச்ச ஆட்டுக்குடல் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஆட்டுக்குடலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடி பிடிக்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கிட்டோன்னே மெயினான விஷயம் என்னென்னா லாஸ்ட்டாக தேங்காய் திருவி போடுங்க. தேங்காய் திருவி போட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் தேங்காய் திருவி போடுங்க. குடல் அதிகமாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் எடுத்திங்கன்னா, இல்லைன்னா ஒருத்தவங்க கம்மியாக கிடைக்கிற
ஒவ்வொரு ஆட்டை பொறுத்தையும் குடல் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேங்காய் முழுசாகவே நீங்கள் திருவி போட்டிங்கனாலும் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக தேங்காய் திருவி போடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் குடல் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதேமாரி பிடிக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும். மறக்காமல் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோம். சுண்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் குடல் குழம்பு நான் சொன்னேன் இல்லையா, குடல் தண்ணி, அதை நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த குடல் தண்ணி கூடயும் குடிக்கலாம். அது நம்ம குழந்தைங்களுக்கு, சாப்பிடாத குழந்தைங்க கூட அது சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கும் அதை கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அதில் குடல் க்ளீன் பண்ணதில் இஞ்சி, பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு அந்த தண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி என்னென்னா அந்த குடலும் அதில் இருக்கிறது அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு, தேங்காய் போட்டு கொதி விடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து சுண்டிடுச்சு. அதனால் தேங்காய் மட்டும் நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், அந்த குழம்பு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.